நண்பர்களே, ஆசிய கோப்பை 2025 இன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் இந்த மேட்ச் தான் ரசிகர்கள் கோடான கோடி ரசிகர்களோட எதிர்பார்ப்பா இருந்துகிட்டு இருக்கு. எத்தனை மணிக்கு தான் அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்யா? 8 மணிக்கு. அப்ப 8 மணிக்கு தான் நான் அவ்வளோ நேரம் எப்படியா நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு கோடான கோடி ரசிகர்கள் மனதில் இன்னைக்கு ஏங்கி தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் எத்தனை மணிக்கு நடக்கும்? இன்னைக்கு எப்படா அந்த மேட்ச் பார்க்கணுன்ட்டு இன்னைக்கு சண்டே தான் இருந்தாலும் இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு ரசிகர்கள் பயங்கரமா எதிர்பார்ப்போட இருக்காங்க. இன்னைக்கு மேட்ச் துபாயில மேட்ச் நடக்க போது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் கூடுவாங்க. இன்னைக்கு ஒரு கிரவுண்டே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு உலகமே பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கறதுக்கு பயங்கர ஆர்வமா பயங்கர என்டர்டெயின்டா இருக்க போறாங்க. ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாலும் சரி, ஒவ்வொரு ரன்னும், ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரு திக் நிமிடமா தான் இருக்கும். கடைசி நிமிடம் வரைக்கும் இந்தியாவா பாகிஸ்தானா அப்படின்ட்டு இது ஒரு ஒரு சாதாரண ஒரு மேட்ச் மட்டும் கிடையாது. ஒரு உணர்வுபூர்வமான ஒரு மேட்ச். அதனால இந்த மேட்ச் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாவும் எக்ஸைட்மெண்ட்டாவும் காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த மேட்ச்ல இன்னைக்கு யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நண்பர்களே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பர்களே. வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா துபாயில் மேட்ச் நடக்க போது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆசிய கோப்பையில் இந்தியா முதல் மேட்ச் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அவங்களோட யூஏல தான் மேட்ச் நடக்குது. யூஏ அவங்களோட சொந்த நாட்டிலே அவங்களோட அந்த அணியை பார்த்தீங்கன்னா வெறும் 57 ரன்னுக்கு சுருட்டிட்டு ஆசிய கோப்பையில் முதல் வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வெற்றி மூலம் இந்தியாவுக்கு நல்ல ஒரு பூஸ்ட் மாதிரி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா 7 மாசத்துக்கு அப்புறம் T20 கேம் விளையாண்டாங்க. எப்படி விளையாட போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இன்னைக்கு வேற லெவலா விஸ்வரம் எடுத்து யூஏ சும்மா மரணாடி அடிச்சிருக்காங்க. பொட்டலம் கட்டினாங்கன்னு சொல்லி யூஏ வெறும் 57 ரன்னுக்கு சுருட்டினாங்க. அது ஃபாஸ்டஸ்ட் சேசிங் அப்படின்ட்டு வெறும் 4 ஓவரில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணி அசால்ட்டாக அந்த மேட்ச் கம்ஃபர்டபுளாக அந்த மேட்சை வின் பண்ணாங்க. அப்படி பவுலிங்கு பேட்டிங்ட்டு சும்மா வலுவாக இருக்கிறாங்க இந்திய அணியை பொறுத்த வரைக்கும். ஓப்பனிங்கில் அபிஷேக் சர்மா, சுபன் கில் அப்படின்ட்டு அதுக்கு பின் வரிசையில் ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார், திலக் வர்மா அப்படின்ட்டு அந்த லெவல்லையும் சூப்பராக இருக்காங்க. பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் குல்தீப், ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்ட்டு நம்மள வருண் சக்கரவர்த்தின்ட்டு குவாலிட்டியான பவுலிங் யூனிட்லாம் வச்சிருக்காங்க. நல்ல ஃபார்மில் இருக்காங்க. பேட்டிங்கு, பவுலிங்கு, ஃபீல்டிங்கு எல்லாமே பக்கா ஃபார்மில் இருக்காங்க. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் வலுவான நிலையில் இருக்காங்க. இது ஒரு இளம் இந்திய அணி அப்படிங்கிறனால அசால்ட்டாக இந்த பாகிஸ்தான் அணியை வீழ்த்துறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் இருக்குது. இந்திய அணியோட பலவீனம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னாவே என்ன ஒரு விஷயம் தோன்றும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படின்னாவே ஒரு ப்ரெஷர் கேமு. அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி விளையாண்டா மட்டும்தான் இந்த மேட்ச் ஈஸியாக வின் பண்ண முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ரோஹித் சர்மா, விராட் கோலியான பிளேயர் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது. அது குறிப்பாக சொல்லலாம் விராட் கோலி பாகிஸ்தான் வந்துட்டாவே அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அழகாக ஹேண்டில் பண்ணி மேட்ச் முடிச்சு கொடுக்கக்கூடிய எபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க 2 பேரும் இல்லாத ஒரு இந்திய அணி இப்போ விளையாட போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் கேமில் எப்படி இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண போகிறாங்க, எப்படி இந்த மேட்ச் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட நான் முன் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நாங்களும் சலிச்சவங்க இல்லையா, நாங்களும் உங்களை மாதிரி தான் பேட்டிங்கில் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் பவுலிங்கில் வேறு லெவலாக டெரிஃபிக்காக மேட்ச் முடிச்சுட்டு தான் உள்ள என்ட்ரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்களும் சொல்லி காமிச்சிட்டாங்க, செஞ்சும் காமிச்சிட்டாங்க. ஓமன் அணிக்கு எதிராக 160 ரன் அடித்தாலும் ப்ளஸ் அவங்கள 67 ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் பண்ணிவிட்டு ப்ளஸ் நாங்களும் வேறு லெவலாக தான் டீமாக தான் உள்ள என்ட்ரி கொடுப்போம்னு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அவங்கள்ட்டையும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான பேட்டிங், பவுலிங் எல்லாமே இருக்கிறாங்க. அஃப்ரடியாக இருக்கட்டும், ஹாரிஸ் ராஃப் இருக்கட்டும் எல்லாருமே குவாலிட்டியாக இருக்கிறாங்க. பேட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா அஷன் நவாஸுங்கிற ஒரு பிளேயர் முளைச்சிருக்கிறாரு. இந்த மாதிரியான பிளேயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஒரு அச்சுறுத்தல் பிளேயராக இன்னைக்கு மேட்ச்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. குறிப்பாக பாகிஸ்தான் இந்தியா மேட்ச்னா எந்த அளவுக்கு டெரிஃபிக்காக இருக்குமோ அந்த அளவுக்கு டெரிஃபிக்காக எங்கள் மேட்ச் இருக்கும் நண்பர்களே. நம்ம இந்தியாவில் எப்படி ஒரு பலவீனமாக ரோஹித் சர்மா, விராட் கோலியை சொல்கிறோமோ அதே மாதிரி தான் பாகிஸ்தான்லையும் 2 முக்கியமான பிளேயர் இந்த ஆசிய கோப்பை 2025 மிஸ் அவுட் ஆகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்வான் அண்ட் பாபர் அசாம். இவங்க 2 பேரும் இல்லாத பாகிஸ்தான் அணி எப்படி இந்தியா கூட விளையாட போகிறாங்க. ஏன்னா அவங்களும் அதே மாதிரி தான் ப்ரெஷரை எந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுவாங்களோ, எந்த அளவுக்கு ப்ரெஷர் டீம் மேட்சஸில் இந்தியன் டீமுக்கு ஒரு அச்சுறுத்தல் பிளேயராக இருப்பாங்களோ அவங்க 2 பேருமே இந்த மேட்ச்சில் அவங்க இல்லை. அவங்க இல்லாத இந்த பாகிஸ்தான் அணி இந்திய அணியை எப்படி அசுர வேகத்தில் T20யில் அசுர வேகத்தில் விளையாடக்கூடிய இந்திய அணியை எப்படி இன்னைக்கு சமாளிக்க போகிறாங்கன்னு தான் தெரியல இந்த பாகிஸ்தான் அணியை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் இந்த மேட்ச் யார் ஜெயிப்பாங்க, இந்தியா இந்த மேட்ச்சில் ஜெயிப்பாங்களா, பாகிஸ்தான் இந்த மேட்ச்சில் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் நண்பர்களே சொல்லணும். நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்தியா இன்னைக்கு வந்து மேட்ச் ஜெயிப்பாங்களா, பாகிஸ்தான் மேட்ச் ஜெயிப்பாங்களா, நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த மேட்ச் ஒரு அனல் பறக்கும் மேட்சா இருக்க போது, ஒரு டெரிஃபிக் மேட்சா இருக்க போது. 8 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 12 மணிக்கு மேட்ச் முடியுதுன்னா ஒரு பால் கூட மிஸ் பண்ணாம பாருங்க. வேற லெவலா இருக்கு இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் இந்தியாவா பாகிஸ்தானா இன்னைக்கு வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் உங்க ஆதரவையும் நம்ம சேனலுக்கு கொடுத்து நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் நண்பர்களே. நம்ம நெக்ஸ்ட் பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.